வீட்டில் அப்பா அம்மா ஹோம் ஃபுட் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் ஒரு மண் வாசனை வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க ரொம்ப உயரத்தில் போகும்போது நம்ம எல்லோரும் ரொம்ப மனசு சந்தோஷப்படும். அதுபோல் தான் நம்ம விஜய் காவேரி உயரே போக போக, அதாவது அவார்டு வாங்கும் போதும் சரி, மற்ற விஷயங்கள்லேயும் நம்ம அவங்க உயர்ந்து போகும்போது நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுறோம். நம்ம விஜய் வந்து சென்னையில் ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு, அதிலிருந்து பேட்டி கொடுத்துருக்குறாரு. அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்து பேட்டி கொடுத்துருக்குறாரு. அப்பா அம்மா பெங்களூரில் இருக்கிறதுனால ஒரு மழை பெஞ்சு ஒழிஞ்ச போல் பெங்களூரில் 15 நாள், சென்னையில் 15 நாள் இருப்பேன்னு சொல்லிட்டு சென்னையிலே இப்போ இனி இருந்து அவர் ஷூட்டிங் பண்ண போகிறாரு. பெங்களூர்ல இருந்து ஷூட்டிங் மட்டும்தான் இங்கே சென்னைக்கு வருவாராம். ரொம்ப அழகாக இருக்குது இதை கேட்கும் போது. ஒரு பெங்களூரில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன் பேசுகிற போல இல்லை, நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த பையனாட்டுமே அழகான ஒரு க்யூட்டாக தமிழை பேசுகிறாரு. நம்ம காவேரியும் சரி அழகாக பேசுகிறாங்க, நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்க. அவங்க லைவில் வந்து சொன்னாங்க, எல்லா விஷயமும் கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ விஜய் வந்து வீட்டை சுற்றி சுற்றி காட்டி பேட்டி எடுக்கிறவகிட்டயே வலது காலை எடுத்து வச்சு போங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏன் இடது கால் கோசிக்காதான்னு அங்கேயும் நல்ல ஒரு காமெடியை பண்ணுறாரு. நம்ம மகாநதி சீரியலில் தான் காமெடியாக இருக்கிறாருன்னு பார்த்தா அதாவது இயற்கையிலேயே அவரோட குணம்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம எபிசோடில் பார்க்கலாம். பை பை.